தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவருடைய அறிவுரை கதைகள் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் வரும் கதையின் தலைப்பு அக்பரும் ஆண்டியும் என்பது குறித்ததாகும். அக்பர் சக்கரவர்த்தி ஒரு நாள் பெரும் விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றனர். ஏழை பணக்காரர் முதலிய எல்லா நகரவாசிகளும் அவ்விருந்தில் கலந்து கொண்டனர். அரண்மனை மாளிகையில் அனைவரும் உணவு உண்ண உட்கார்ந்த பொழுது ஒருவரை தவிர மற்ற எல்லோரும் அக்பர் சக்கரவர்த்திக்கு ஜெய் என கோஷமிட்டனர். இதை மாளிகை மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த அக்பர் பாதுஷா தன்னை புகழாத அந்த மனிதனை அழைத்து வருமாறு கட்டளையிட்டான். அவனுக்கு இங்கு உணவு கிடையாது என்று சொல். அவனும் எல்லோருடனும் சேர்ந்து அக்பர் பாதுஷாவிற்கு ஜெய் என்று சொல்லாவிட்டால் அவனை அரண்மனைக்குள் அனுமதிப்பதும் கூடாது. அரண்மனையை விட்டு வெளியே அவன் கழுத்தை பிடித்து தள்ளுங்கள் என்று அக்பர் உத்தரவு பிறப்பித்தான். சக்கரவர்த்தியின் கட்டளையை சேவகர்கள் உடனே சிரமேற்கொண்டனர். ஈவு இரக்கமின்றி அந்த நபரை பிடித்திழுத்து அரண்மனைக்கு வெளியே கொண்டு வந்து தள்ளினர். அன்று இரவு படுக்கையில் அக்பர் உறக்கமில்லாமல் படுத்து புரண்டு கொண்டிருந்தான். அவனால் உறங்க முடியவில்லை. அக்பர், கோடிக்கணக்கான மக்கள் சர்வேஸ்வரனான என்னை புகழ்ந்து பாடி வந்தாலும் ஆண்டவனே கிடையாது என்று சொல்லுகிறவர்களுக்கும், மிகவும் ஏழ்மையானவர்களுக்கும், ஏன் தீயவர்களிலும் கடையவராக இருப்பவர்களுக்கும் கூட நான் எனது நல்லாசைகளை வழங்குவதில் மறுப்பதில்லை. உன்னை பற்றி புகழாத அந்த மனிதனுக்கு உணவளிக்க மறுப்பது நியாயமோ? அந்த மனிதன் பெரும் துறவி, அரிய பக்தன். அவன் உன்னை புகழ வேண்டியது இல்லை. ஆனால் நீ அவனுக்கு உணவளிப்பதனால் அனுகிரகிக்கப்படுவாய் என்று ஏதோ அசரீரி பேசியது. இவ்வரிய சொற்களை கேட்ட அக்பரால் இதை நம்ப முடியவில்லை. ஆனால் அந்த குரல் படுக்கையறை முழுவதும் ஒலித்து கொண்டிருந்தது. கடைசியில் அது இறைவனின் குரல்தான் என்பதில் அக்பருக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. பொழுது விடிந்ததும் அந்த ஏழையை, அந்த ஆண்டியை தேடி கூட்டி வரச் சொல்லி நகரின் நாலா பக்கங்களிலும் ஆட்களை அனுப்பி வைத்தான். அரசன் அந்த மனிதர் வந்து சேர்ந்ததும் அவனுடைய காலில் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து பணிந்து அக்பர் மன்னிப்பு கேட்டான். சக்கரவர்த்தியே, மன்னிப்பு கோர வேண்டிய தேவை உனக்கு கிடையாது. கடவுளை ஒரு பொழுதும் அவமதிக்க முடியாது. அதேபோல் அவருடைய பக்தர்களையும் அவமதிக்க முடியாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளாய். நீ செய்த காரியம் ஆண்டவனின் குரலை கேட்க உனக்கு ஓர் அரிய வாய்ப்பை அளித்தது. அத்துடன் உனக்கு ஒரு பாடத்தை புகட்டியுள்ளார் என்று அந்த துறவி சிரித்துக்கொண்டே அக்பரிடம் கூறினார் என்பதாக கதையை அழகுற நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். அறிவுரை கதையை தொடர்ந்து சுவாமி சிவானந்தர் அருளிய வைராகியமாலா என்னும் நூலிலிருந்து அவரது ஆங்கில கவிதையின் சிறு தொகுப்பை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். Kill the brute nature. Kill the brute in you. Oh brute, you have the cruelty of a tiger, the cunningness of a fox, the ferocity of a lion, the venom of a cobra, the sting of a scorpion in your words, the clinging of a monkey. Anger is a brutal nature. Lust is a brutal instinct. Kill the brute in you. Then alone you can attain divinity. Cultivate mercy, sympathy, compassion, forgiveness, patience, non-violence. Practice brahmacharya. Serve the humanity with divine bhava. The brute in you will perish quickly.
Next, our Pujya Swamiji talks about destroy the craving seed. There is no craving in an American for sambar and rasam. There is no craving for smoking and drinking in a teetotaler. There is no craving for meat in a vegetarian. Habit generates craving. Craving is the seed for all births and deaths. Craving causes restlessness and uneasiness. Craving is the cause of all troubles and pain. Craving is Maya's jugglery and trick. Maya deludes the jiva through craving. Craving is invertebrate or deep-rooted. Craving is an enemy of peace and devotion and Brahmajnana. Craving is the root of the samsara. Craving binds you to the wheel of births and deaths. Craving is born of ignorance. Destroy this craving seed through dispassion and meditation and attain the supreme abode of immortal bliss. Next, our Swamiji talks about your real friend. Tell me, friend, what do you really find in this illusory world? Happiness or pain? Have you now understood the illusory nature of this world? This world is a mere show. The mind and the senses are deceiving you at every moment. You have mistaken pain for pleasure. Will your son or daughter or friend or relative help you when you are about to die? Have you got one sincere, unselfish friend in this world? All are selfish. There is no pure love, but that Lord, your real immortal friend and Father who dwells in your heart, will never forsake you, though you may forget Him. Adore Him in silence, that God of gods, the divinity of divinity, highest of the most high. May He bless you with His love, wisdom, power and peace. இன்றைய நிகழ்வில் அறிவுரை கதையாக அக்பரும் ஆண்டியும் குறித்து நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து வைராகியமாலா என்னும் ஆங்கில நூலிலிருந்து 3 ஆங்கில கவிதைகளையும் சிந்தித்தோம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.